நம்ம ரவா கேசரி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு தேவை வந்து ரவை 1 கப்பு, சர்க்கரை 2 கப்பு. ரொம்ப ஸ்வீட் வேணும்னா நீங்கள் 2 கப்பு எடுத்துக்கங்க. ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா 1,5 கப்பு போதுமானது. பால் 1 கப்பு, தண்ணி 2 கப்பு. ரவைக்கு கேசரிக்கு தேவையான வறுக்க தேவையான பொருட்கள் வந்து அலங்கரிக்க வச்சுக்கலாம். முந்திரி, திராட்சை, வாசனைக்கு வந்து ஏலக்காய் வந்து நல்லா பொடி செஞ்சு எடுத்து வச்சுங்க. உப்பு சிறிதளவு, எந்த இனிப்பு செஞ்சாலும் அதில் வந்து உப்பு சிறிதளவு நம்ம சேர்த்துக்கிட்டால் ரொம்ப ருசி நல்லாயிருக்கும். கேசரி பவுடர் கலர் வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட கலர் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம வந்து சிகப்பு கலர் எடுத்துருக்கோம். அப்புறம் தேவையான அளவுக்கு நெய் வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு 100 கிராம் வந்து தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்து வறுக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த நெய் போதுமான அளவு. இப்போ நம்ம செய்முறை எப்படின்னு நம்ம கேசரி எப்படி செய்யணுங்கிறத முதல்ல பார்ப்போம். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ஒரு வானலியை வச்சுட்டு ரவையை நம்ம முதல்ல வறுத்துக்கணும். லைட்டாக அந்த ரவை வந்து வாசனை வர அளவுக்கு அனலை குறைச்சி வச்சு வறுத்திங்க அப்படின்னா அந்த கேசரி பார்க்க நம்ம உதிரியாக வருங்க, நல்லாயிருக்கும் பார்க்கும்போது. ஸோ ரவை நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா ரவை வந்து நல்லா வாசனை வருது. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், ரவையை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். வானிலையில் நெய் விட்டுட்டு நம்ம ஏலக்காயும் முந்திரியும் திராட்சையும் இப்போ வறுத்துக்க போகிறோம். ஏலக்காவை நம்ம வந்து பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். நெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இப்போ முந்திரியை போட்டுக்கிறோம், திராட்சையும் போட்டுக்கிறோம். லைட்டாக கோல்டன் கலர் முந்திரி வந்ததுனாவே அதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுங்க. அப்போ தான் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். முந்திரி எடுத்து வச்சாச்சு. இப்போ பால் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் அளவு முன்னாடியே சொல்லியிருக்கேன், 1 கப்புக்கு 1 கப்பு நீங்கள் ரவா கேசரி செய்கிறீங்கன்னா ரவை 1 கப்புனா பால் 1 கப்பு, தண்ணி 2 கப்பு நீங்கள் ஊற்றிங்க. இப்போ 1 கப்பு பாலும் 2 கப்பு தண்ணீரும் ஊற்றியாச்சு. இப்போ இது வந்து நமக்கு கொதிக்கணும் கொஞ்சம். இப்போ வந்து அதில் தண்ணியாக லிக்விடாக இருக்கும்போது கலர் பொடியை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நமக்கு அதில் கலக்காது. கலர் உங்களுக்கு எப்படி டார்க்காக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். போதும்னா நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கங்க. மைல்டு கலராக வரணுன்னா கம்மியாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின பால், தண்ணி, கலர் பொடி போட்டு இது வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு, நல்லா கொதிக்குது. இப்போ என்ன பண்ணணுன்னா அனல் நல்லா குறைச்சி வச்சுங்க. சன்ன அனலில் வச்சுக்கிட்டு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணுங்கள். ரவை ஒரு கையில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கையில் அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரவை நம்ம நல்லா ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரவை வந்து கொஞ்சம் வேகணும். பார்த்திங்கன்னா நம்ம போட்ட ரவை நல்லா வெந்து வர ஸ்டேஜில் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா சர்க்கரையை நம்ம வந்து ஆட் பண்ணணும். அனலை எல்லாமே குறைச்சி வச்சே செய்யுங்க, இது அனலை மட்டும் தூண்டிடாதீங்க. அப்போ தான் ரவை நல்லா வேகும். இப்போ சர்க்கரையை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வந்து இதில் சர்க்கரையை ஆட் பண்ணியாச்சு. 1 கப்பு ரவைனா 2 கப்பு சர்க்கரை. இப்போ பாருங்கள் கொஞ்சம் இது வந்து தளர்ந்து வருது. சர்க்கரை போட்டோன்னே கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த கட்டி கட்டாமல் நமக்கு நல்லா வரும். இது நல்லா சுருண்டு வர மாதிரி ஒரு பதம் வரும். அப்போ நீங்கள் நெய் விட்டு ஒரு கிண்டினீங்கன்னா நம்ம அந்த கேசரி பதத்துக்கு வந்துடும். கொஞ்ச நேரம் இது வந்து கொதிக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கேசரி பார்த்திங்கன்னா கொதிக்கும் போது இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறோம்.
எந்த ஸ்வீட் செஞ்சாலும் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்வீட் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி நெய் விட்டுட்டு நம்ம இறக்க வேண்டியது தான். கேசரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா கேசரி உங்களுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா கொதித்து அந்த பாகு பதம் வந்து சர்க்கரை வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணணுங்க. இப்போ நம்ம நெய்யை ஆட் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிண்டுங்க. அப்புறமா கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கிண்டிங்கன்னா தான் அது நல்லா கேசரி நல்லா சுருண்டு. பார்த்திங்கன்னா அந்த நெய்யை ஆட் பண்ணோடனே அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஷைனிங் வர ஆரம்பிச்சிருச்சு. கேசரி பார்க்கவே நல்லா இருக்கு இல்லைங்களா? இப்போ பாருங்கள், நம்ம நெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிண்டினோடனே அப்படியே கொஞ்சம் சுருண்டு வருது பார்த்திங்களா? பாத்திரத்தில் ஒட்டாமல் உங்களுக்கு வந்து கேசரி நல்லா சுருண்டு இப்படி வருது பாருங்கள். இந்த பதம் தாங்க நம்ம கேசரிக்கான பதம்னு சொல்லுவோம். இந்த பதம் நல்லா வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் நமக்கு வந்ததுன்னா இதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாங்க. உங்களுக்கு கேசரி, சுவையான கேசரி ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னாடி முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் நம்ம இறக்கும் போது போட்டாலும் சரி. ஏலக்காய் பொடி நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கங்க. இல்லை முந்திரி, திராட்சையெல்லாம் வந்து நீங்கள் மேலே டெக்கரேஷனுக்கு மட்டும் வச்சுக்கிட்டா மட்டுமே போதுமானது உங்களுக்கு. ஏன்னா திராட்சை நம்ம போட்டு 2 நாள்லாம் வச்சுக்க முடியாது, கேசரியை உடனே புளிச்சிரும். அதனால் திராட்சை வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிங்க, இல்லைனா முந்திரி மட்டும் போதுமானது. இப்போ பாருங்கள், சுவையான கேசரி சாப்பிட தயார். பார்த்தீங்கன்னா சுவையான கேசரி சாப்பிட தயார். பார்க்கும் போதே சாப்பிட்ணுன்னு தோணுதுங்களா? கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு எழுதுங்க. நன்றி, வணக்கம்.